இது என்ன பயங்கரம், இதோட பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஒன்று இங்கேருந்து கிராண்ட்ஃபாதர் ஆர் யூ தேர்? சத்தியமாக சொல்கிறேன், இந்த சீனே கிடையாதுங்க. என்னாச்சு அவ்வளோ கோவப்படுற? அம்மா வீட்டுக்கு போகிறேன். யாரும் வரக்கூடாதா என்ன? நான் வரேன் உனக்காக, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண. என்ட்ரி ஆனோம்ல அந்த இடத்துல சம் சவுண்ட்ஸு. நம்ம திறந்துட்டு தானே வந்தோம், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு காற்று அடிக்கலையே, மரக்கிலாம் ஆடவே இல்லையே, மூடி இருக்கு. நீ மூடக்கூடாது என்ன, நான் வந்து அவனை திறக்கணும். இப்படி இரு, இதுக்கப்புறம் நீ சத்தம் கேட்கக்கூடாது. டன். இந்த மழை மேகத்தோட இடி சத்தம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுது. எனக்கு தெரியும் என்ன சத்தம் எங்கே கேட்குது, எப்படி கேட்குன்னு. தாத்தா, சுருட்டு தாத்தா எங்கே இருக்க? கையெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடுச்சு யூசி. ஏன்னா திடீர்னு சில சத்தம் வந்து மழை விட்டதுக்கப்புறம் அந்த மழை துளியோட சத்தம் வந்து கீழே அடிச்சிட்ருக்கு, டப் 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 குட்டியாக. நான் கேட்ட அதே சத்தம் லிட்டரலாகவும் கேட்குது. சேர் நான் வந்து பார்க்கும்பொழுது உடனே கிட்டே இருந்தது, பட் இப்போ எனக்கு தெரியல சரியா இவ்வளோ லைட் அடித்தோம். ஓகே ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதே மாதிரி தான் படுத்துட்ருக்கோம். பாம்பெலாம் இருக்கும். பறவைகள் இப்போ இருக்க வாய்ப்பே இல்லையே. பறவை சத்தமாது பறவைகளா, எனக்கு பேய்களான்றதை பற்றி நான் கேட்குறதுக்கு இப்போ நான் இங்கே வரல, தாத்தாவை மட்டும் தேடி வந்திருக்கேன். மற்ற யார் இருந்தாலும் இங்கேருந்து ஓடிடுங்க. தாத்தா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். தாத்தா இஸ் தேர், இருக்காரு. அவர் இருந்த இடம் கூல் 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 கூல். எனக்கு கொஞ்சம் பேச வர்றியா தாத்தா? கோபப்படுறியா என்ன? நான் உனக்கு பீடி வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். சுருட்டா? பீடி அடிப்பே சுருட்டு அடிப்பியா?
கூல். ஏ இரியா 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 இரியா. தாத்தா உன்னை மரியாதை கொடுத்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இரு தாத்தா. இது உன்னோட மணி தானே அது தாத்தா? லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுறேன், லைட் வேண்டாம். எங்கேயோ பட்டாசு வெடிக்குது, லைட் வேணும், தேவையில்லாது. இது நான் தொடவா வேணாமா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பதட்டமாக இருக்கா இல்லையா தாத்தா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச முருகர் மாலை. ஐ திங்க் நீ யூஸ் பண்ணதாக இருக்குமோ? கண்டிப்பாக நீ இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் ஏன் இங்கே மட்டும் உட்காடுற? உனக்கு எவ்வளோ இடம் இருக்குது, இங்கெல்லாம் படுக்கலாமே. பட் சேர் வந்து சாஞ்சி படுக்கணும்னா உனக்கு வந்து சாஞ்சி சேர் இருக்குது தாத்தா, வெயிட் பண்ணிக்கோ. எது கடிச்சுன்னுக்கிறீங்க? யாராக இருந்தாலும் ஓடிட்டு சைலண்டாக இருக்கணும். உட்காரு தாத்தா, உட்காரு தாத்தா. ஏய் என்ன நீ உன்னை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லு? நீ தான் நிறையா என்ன கடிக்குதுன்னே தெரில. இந்த வீடியோ சுருட்டை அடிப்பியாமே, கடையில் கேட்டேன், கொடுத்தாங்க. உனக்கு வைக்கிறேன். அந்த நீ உட்கார இடத்துல காட்டிலே என்ன பயமுடுத்தாத, ஓகேவா? இதுக்கெல்லாம் மைண்ட் செட் ஆகாது. இன்னும் ஹெவியாக பண்ணு, ஏதாச்சும் பண்ணு. காய்ஸ், நம்ம இந்த லைட் இருக்கிறதுனால சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில.
மழை அடிச்சு விட்டதுனால ஏதோ சவுண்ட்ஸ் ஓகே. ஒரு பக்கம் எனக்கு நல்லா கேட்குது, அந்த ட்ராப், அந்த மழை துளி ட்ராப் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு. அதை தாண்டி ஏதோ அழுகுற சத்தமாக ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏதோ ஒன்று கத்துது. நைட் விஷயம் கேமரா ஆன் பண்ணலாம். NV ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவரே, நீ ஏன் கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக எங்களோட டெக்னாலஜிக்கு நீ தெரியாமல் இருக்க மாட்டேன். ஸோ டூ பண்ணலாம். டிஸ்டர்ப் ஆகுது. கத்துது. யார் இருக்கா இங்க? யார் இருக்கா இங்க? பாரு, பார்த்தா சத்தியமா சொல்றேன், இந்த சீனே கிடையாதுங்க. என்ன தாத்தா, என்ன என்ன மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடு. காய்ஸ், NV ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து MJ கொஞ்சம் கிறுக்காயிடுவான். நம்மளால முடியாது ஒன்றுமே இல்லை. அந்த எறும்பா என்னன்னு தெரியல. இதுங்க வேற ஒன்று. லெட்ஸ் கோ. கட் பண்ணிட்டு தான் செட் பண்ண முடியும். ஏன் தாத்தா அழுவுற? உனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா உங்கள் வீட்டில் உனக்கு படைச்சிருப்பாங்க, உனக்கு படையில் போட்டிருப்பாங்க, உனக்கு சரக்கு வச்சுருப்பாங்க, உனக்கு பீடி வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்கல்ல. அதை தாண்டி எதுக்கு சும்மா நோயின்னு நீ இடத்துல வந்து உட்காந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா ஃப்ளோவில் இதுவாகுது. பயத்துலையா தெரியல. என் காலில் நான் அவ்வளோ எறும்பு கடிக்குது. எறும்பா பாம்பா பூச்சான்னு தெரியல. பட் ஐ டோன்ட். இங்கேருந்து போ. கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இந்த இடத்துல லீஸ் எடுத்திருக்காங்க. புரியுதா உனக்கு? நீ ஏன் சேரை சாச்சிக்கிற, நீ ஏன் உட்காடுற, எனக்கு புரியல. நீ ஆடுறியா சொல்லுதான். உனக்கு சேர் ஆட்டுற மாதிரி சேர் ஒன்று வாங்கி வந்து கொடுத்துருப்போம்ல உனக்கு. ஆனால் இது இடம் கிடையாது. இப்போ கிளம்பு. கஷ்டப்படுற குடும்பத்தை கஷ்டப்படுத்தாத. வயசு நம்ம NVயில் அவர் நேராக பார்ப்போம். நான் இன்னும் அவர் பார்க்கல. அவர் சேரில் மட்டுமே ரொம்ப சீன் போடுறாரு என்கிட்ட. வரேன் தலைவா. NV ஸ்டார்ட் பண்ணுறேன். NVயில் உனக்கு காட்டுறேன். ஓகேவா? நீ இங்கே உட்காடுறதையா, நீ எப்படி போகிற என்ன தெரியாது. NVயில் கண்டிப்பாக நான் உனக்கு காட்டுறேன். ஸ்டார்ட். நான் மட்டும் நடக்கிறேன். ஏதோ ஈஸியாரில் பைபாஸில் நடந்து போகிற மாதிரி, பைக்கில் போகிற மாதிரி போட்டிங்க. என்ன போச்சு பாம்புன்னு தெரியல. NV ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டேன். அதனால் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயம் உங்கள்கிட்ட நான் காட்ட முடியலன்னா தனியாக அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், தலைவரை இப்போ கூப்பிட போகிறோம். எப்படி கூப்பிட போகிறோன்னா,
அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதாவது அடிக்கடி அவர் வந்து சுருட்டு அடிப்பாராம். சுருட்டு ஐ திங்க் என்னமோ தெரியல எனக்கு, சுருட்டை பீடியான்னு தெரியல, தம் அடிப்பார் ஐ திங்க். அப்போ அவரோட காலத்தில் தம் கிடையாது, ஐ மீன் சிகரெட்ஸ் கிடையாது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது இது. வாங்கும்போது யாருக்கு அது எதுக்கு போன என்ன அவ்வளோ கொஸ்டின் பண்ணாங்க எங்கள் ஊரில். ஸோ தலைவரே இந்தா உனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன பிராண்டுன்னு தெரியல, நீ யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு நீ இப்போது வேணும், நான் உன்னை பார்க்கணும், ஓகேவா? கையெல்லாம் அப்படி புல் வச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் தெரியல, கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த புல் அரிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ சம் நெகட்டிவ் வைப் இருக்குது. தலை நீ இங்கே அதிகமான நேரம் இங்கே நீ ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. நான் இப்படி கத்தனா இவ்வளோ நேரம் உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவன் கூட இருக்கனால் ஒன்று என்கிட்ட வந்துரு, இல்லை என்வி வச்சுருக்கேன், என்வி கிட்டையாவது நீ தெரிஞ்சிரு. ஓகே, பீஸ் பிளாக் ரிஸ்க்கு தான் எனக்கு தெரியும், பட் வேறு வழி இல்லை, நானும் பார்க்கணும், உங்கள்கிட்டே அதை காட்டணும். ஸோ பீஸ் பிளாக். அதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் இது நிறைய இடத்துல எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட். பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கு. மழையில் திடீர்னு எல்லா மரமும் ஒரு சவுண்ட் கொடுக்குது, படப்படன்னு. இந்த முறை இது எந்த அளவுக்கு ஓகே, நீ என்ன வேணால் ஏமாற்றலாம், என் கண்ணை ஏமாற்றலாம், இல்லை என்வியை ஏமாற்றலாம், பட் இதை நீ ஏமாற்றுவேன்னு தெரியல. பட் நீங்கள் இருக்கிற அப்படின்னாலும் எனக்கு தயவுசெய்து சொல்லிவிடு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நான் உங்ககிட்ட பேசணும். இல்லைனா நீ இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. ஓகே, நம்ம இந்த கேமரா ஆஃப் பண்ணிடலாம். வேண்டாம், இந்த கேமரா ஆஃப் பண்ண தேவையில்ல, இந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேமரா ரெக்கார்டு இருக்கட்டும். ஏன்னா என்வியில் இன்கேஸ் சவுண்ட் நாய்ஸ் கேட்காம ஏதாவது சின்ன மிஸ் பண்ணால் கூட இதில் அந்த ரெக்கார்டு இருக்கும், அதனோட வாய்ஸ் கேட்கும், அழுகிற சத்தம். லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணுறேன். காய்ஸ், இதனோட ரெக்கார்டு, ஐ மீன் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. தாத்தா நீ இங்கே தான் இருக்கியா? ஓகே கூல். உன்னுடைய நீ எங்கேயோ இருக்குன்றத எனக்கு சத்தம் கேட்குது, உன்னோட சவுண்ட் கேட்குது, பட் என்னோட கண்ணில் நீ தெரியணும். இல்லைனா ஓகே, உனக்கு கேமரா பற்றி என்னன்னு தெரியுமா? ஓ மை காட். தாத்தா நீ இங்கே தான் இருக்குன்னா எனக்கு கன்ஃபார்மாக சொல்லு. தாத்தா நீ இங்கே தான் இருக்குன்னா எனக்கு கன்ஃபார்மாக சொல்லு. இங்கே தான் இருக்கியா? தாத்தா நீ இங்கே தான் இருக்கியா?
நீ மட்டும் தான் இங்கே இருக்கியா இல்லை வேற யாராச்சும் இங்கே இருக்காங்களா தாத்தா? சரி, ஓகே, டன். நான் இப்போது உன் பக்கத்துலேயே இங்கே உட்காந்துடுறேன். நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட ஏதோ பண்ணிகிட்டு இருந்தல்ல, என்னை பயமுறுத்த ட்ரை பண்ண இல்லையா? முடிஞ்சா நீ என் பக்கத்தில் வந்து உட்கார். நான் உனக்காக உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, உனக்காக நான் அந்த சுருட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுருட்டா? ஓகே, ஏதோ ஒன்று. உன்னை நான் பார்க்கணும். கமான் கமான் கமான். இங்கே தான் இருக்காரு. என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணா தாத்தா. நான் பயப்படலாம் மாட்டேன். நீ வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோ. போயிட்டியா? சரி, ஓகே. அப்பா, எங்கே பார்த்தாலும் எறும்பு கடிக்குது. பாம்பு கடிக்காது வரை சந்தோஷம். சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? இங்கே அவன் பக்கத்தில் உட்காடுறேன். நீ வந்து அந்த சுருட்டை நீ அடிக்கிற, நான் பார்க்கணும் அதை. இல்லை நான் பார்க்காட்டாமல் பரவாயில்ல, என் பக்கத்தில் நீ வா. நீ வர, இல்லை நான் உன்னை வர வைப்பேன். மந்திரம் தெரியாது, பட் உன்னை எப்படி வர வைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நம்ம பவரை எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தாத்தா கூப்பிட போகிறோம். பாப்போம், இது வரையும் என்ன பயமுறுத்தினாரா எனக்கு தெரியல. இன்னும் எனக்கு பயம் கிடையாது, எம்ஜிஏக்கும் பயம் கிடையாது. நம்மளால முடியாது, ஒன்றும் இல்லை. பீச் பிளாக் லைட்டை மட்டும் தான் ஆஃப் பண்ணுவோம். அந்த கேமரா ரெக்கார்டில் தான் இருக்கும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னையா வாழ்க்கை அது? சே, நீ யாருன்னே தெரியாது எனக்கு. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட அழுகுறாங்க. நான் என்ன மந்திரவாதியா? டைம் ஆச்சு பார்த்தியா? கிட்டத்தட்ட 12:15 மேலே ஆகுது. நீ நான் கூப்பிடும்போது வர மாட்டேன், நான் எதிர்பார்க்காத போது வரேன், திடீர்னு வர போகிற. வாமா மின்னல் மாதிரி. இவ்வளோ இருட்டில் இவ்வளோ தனியாக ஒருத்தன் உட்காண்ட்ருப்பானா சொல்லு? அவசியமா? எனக்கு தான் யாரும் இல்லை, உனக்கு தான் அவன் குடும்பமே இருக்கே. அவங்க கூட போய் உட்காந்துட்டு அவங்க கூட சந்தோஷமாக இரு. எதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னும் போது அவங்கள வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க? எனக்கும் உன் மேலே வந்து இப்போ ஆதங்கமாக தான் இருக்குது. 24 மணி நேரம் வீடியே அடிச்சிட்டு இருந்தா சாவம் என்ன பண்ணுவேன்? அதுக்காக இந்த இடத்துல இருப்பியா? நாளைக்கு அவங்க வந்து அவங்க முஸ்லீம்யா, அவங்க யாராச்சும் கூப்பிட்டு வந்து உன்னை வச்சு அடக்கி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
உனக்கு அது வேணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேனே. இன்டிமேஷன்னா உனக்கு ஒரு தகவல் சொல்கிறேனே. நான் உனக்கு வேணுமா சொல்லு. நீ ஏன் வீட்டுக்கு கூட வா, தனியாக தான் இருக்கேன், போர் அடிக்குது. நீ ஏன் வீட்டுக்கு கூட வா, தனியாக தான் இருக்கேன், போர் அடிக்குது. நீ பார்த்த தோப்புல நான் வந்து மாங்காய் பறிச்சிட்டேன். கூல் பேபி, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழுத்து இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்.